ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா டே பை டே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் நம்ம 12th எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். மார்ச் ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி எக்ஸாம்ஸ் போகணும்னு தெரியாது. தென் அதுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த டைம் போகிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கேட்டுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் 12th எடுக்கிற மார்க் வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்க எந்த குரூப் எடுக்க போறீங்க, அதுல உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நீங்க நினைச்சது படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா, அந்த குரூப் நீங்க ஆசைப்பட்ட குரூப் படிக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வழியை பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்கக்கூடிய டாப் லெவல் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பார்மசி காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் பார்மசி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் அமைஞ்சிருக்குங்க. 76.14 மார்க் வாங்கியிருக்காங்க. 4வது ரேங்கிங்லயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்எம்னாலே மேக்ஸிமம் எல்லாத்துலயும் கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. தென் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம், ஒரு யூனிவர்சிட்டி. இது சென்னையில் அமைஞ்சிருக்க காட்டாங்குளத்தூர் பிரான்ச். 70.84 மார்க் பெற்று 10வது இடத்துலயும் என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்காங்க. அடுத்து அமிர்தகேஷ் வித்யாபீடம். இதுவும் கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் மாதிரி தாங்க. எல்லா டாப் ரேங்கிங்லயும் அது கண்டிப்பா இருக்கும். இது கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி. 68.39 மார்க் வாங்கியிருக்காங்க. தென் வந்து 14வது இடத்துலயும் இருக்காங்க. ஸ்ரீ ராமச்சந்திர இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. 55.99 மார்க் வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 36வது இடத்துலயும் இருக்காங்க. அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நகரில் இருக்கு. இது வந்து 54.68 மார்க் பண்ணியிருக்காங்க. தென் 42வது ரேங்கிங்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ் சொல்லிட்டு விஸ்டாஸ்வாங்க. இது வந்து சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியில ஒண்ணு. இது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியும் கூட. 49.03 மதிப்பெண்கள் வாங்கி 61வது இடத்துலயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் பார்மசி. இது கோயம்புத்தூர்ல ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 46.96 மதிப்பெண்கள் பெற்று 65வது இடத்துலயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நந்தா காலேஜ் ஆஃப் பார்மசி. உங்களுக்கு தெரியும் நந்தாங்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்குள்ளே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஈரோடுல அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 44.20வது இடத்துல ஸ்கோர் பண்ணி இவங்க கிட்டத்தட்ட 77வது இடத்துலயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் பார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. அது வந்து 42.34 மதிப்பெண்கள் பெற்று 94வது இடத்துலயும் இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ், இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதுல என்ன கோர்சஸ் இருக்கு, இதுல ஃபீஸ் எவ்வளவு வரும், அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் சரி, தென் கோர்ஸ் டீடைல்ஸ், காலேஜ் டீடைல்ஸ், எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம், தென் உங்களுக்கு கைட் பண்றோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.